கலெக்ஷன்ல சரியா பாரு. ஓகேப்பா. பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா சொல்லு. என்ன சந்தேகப்படும்? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோவம். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடுமா? அப்புறம் எதுக்கு கெட்ட கோவம்ன்ற? அதானே. என்னடா கோவம்? தெரியாம சொல்றேன். போதும் பாட்டு. விடு. சரி சொல்லு. விடுப்பா. 59. ஹலோ, யார் பேசுறது? நான் தான். என்னடி தங்கம்? ஏன் அழுவுற? எங்க அண்ணன் ஆஸ்பத்திரியில இருக்கா. ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா. 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9ஆம் நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 ரூபாய் கேக்குறோம். அது டாக்டர் எல்லாமே 9ஆவே இருக்கு. அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 ரூபா இருக்கு. வசூல் பண்ண பணத்துல வேணா 9 நேரம் எடுத்துக்கிட்டு 9 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன் என் செல்ல குட்டி. சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுவேமா. எதுக்கு? சக்தி ஹாஸ்பிடல்ல என்ன டிராப் பண்ணிட்டு போ. நான் என்ன டிரைவர் மாதிரி தெரியறேனா? ஏப்பா நான் அப்படியே சொன்னேன். அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே. ஏன்? என்ன ஒண்ணே இல்லப்பா. இந்த சென்னையில இருந்து வந்த பொண்ணு போன் பண்ணுச்சு. உங்களை உடனே சத்யா ஹாஸ்பிடல் வந்துருச்சு. இப்போ என்ன ஒண்ணு போய் தானே ஆனா போவே. ஆனா உன்னை கூட்டி போக மாட்டேனே. ஏப்பா உன் ஆளுக்கு முடியல என் ஆளுக்கு முடியல. 2 பேரும் போலனா நல்லாவா இருக்கும்? ஆம்பளைய போறது தானே அழகா இருக்கும். என்ன வண்டியில ஏறு. சரி திரும்பிடப்படாது. ஹலோ, நீ தேடுற பொண்ணு எங்க இருக்காங்க? எங்க இவங்களுக்கு என்னாச்சு? லோ பிபி, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஓகே, அப்போ இந்த பழத்தை எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை நினைச்சு தானே இதில் வாங்கிட்டு வந்தீங்க. ஏய் மும்மு, எங்க இருந்து பேசுற? எங்கேயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு லாபிலே அலைஞ்சிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க. ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு. அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிலடிச்சிடலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு. போயிட்டாளா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இல்ல மருந்து மட்டும் உடனே வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி லோ பிபின்னா உப்பே சாப்பிடக்கூடாது. இல்ல, உப்பு சாப்பிடணும். நான் பில் பே பண்றேன். வேண்டாம், நான் பே பண்றேன். இல்ல, நானே பே பண்றேன். 2 பேரும் ஒண்ணு தானே? இல்ல, உங்க ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே? இல்ல, நான் ஒண்ணு சொல்லலையே. Okay, take care. Right. Okay. Bye. Bye.
என்னாச்சு? என்னன்னு தெரியல. எனக்கு கூட என்னமோ ஆச்சு. இதான் முதல் தடவை. சரி, நீ போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போ. ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லை, போ. எல்லா சரக்கு ரெடியா இருக்குல்ல? இருக்கு. எடுத்து அங்க விட்டு. என்னண்ணே? ஒண்ணும் இல்ல நீங்க போங்க. மிஸ் பண்ணிட்டு மேடா. இதுதான் அவனோட போட்டோ. அவன் எதுக்காக மும்பைக்கு வந்திருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனடியாக எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது? பயப்படாதீங்க மேடம். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல, மத யானை. நில்லு நில்லு நில்லு. என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டே பேச. ஐயால, இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இளையராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா. எங்க ஊராகமையில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. ஓ முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பத்தியா, அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன எதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வராடி போ. நான் வருவேன். இத நான் வந்தவனு சொல்லிக்கலாம்ல? ஏ போகும்போது சொன்னா கேட்க மாட்டியா? டேய், இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிருக்காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போகல, சும்மா அப்படியே மிதக்கணும். எங்க நீ ஒரு கிளாஸ் போடு. போடட்டுமா? போடுறா பார்க்கலாம். அண்ணா 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 ஊர்ல நடந்தது சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் கேட்கறா, அதெல்லாம் கிளறாத. அண்ணா சொல்லுங்கண்ணா 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 சொல்லுங்கண்ணா. ஏய், சொன்னா தாங்க மாட்டீங்கடா. அண்ணா அண்ணா உங்க பிளாஷ்பேக்க சொல்லுங்கண்ணா. சொல்றேன்டா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 4 உசுறு. அந்த 4 உசுரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிடா நானு, பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது, உலகாரே, மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பாக்குறதுக்கு தான் கேன, ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. மிஸ்டர் வீரசாமியை பார்க்க வந்தேன். அவர்தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம்? ராஜு, பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டேன்னு சொல்லேன்டா. இல்ல பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டேன்னு தெரியல, விஷ் பண்ணேடி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப்பு வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா. யாருக்கு? இப்ப வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு.
ஓஹோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா? இது ராஜு, ராஜு, காலையில இருந்து எங்க போன நீ? கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யாரை தேடி வந்ததா சொல்லணும்? இவரை தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. இது காப்பி இல்லம்மா, பால். என்னது? பால் பச்சையா இருக்கு. எச்சப்பாலை தான் குடிக்கப்படாது, பச்சை பாலை குடிக்கலாம். குடிங்க. அப்பாடா, பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது? பாங்கா? ஆமாம்மா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம். நீ ஒரு வாய் குடிவே. கும்முன்னு. அப்படியாப்பா. ஐயோ, உடைஞ்சு போச்சே. ஹலோ. அந்த பொண்ணு கடிச்சிட்டா. நீ உடனே கிளம்பி ஆர்பருக்கு உள்ள வா. நானும் வந்துகிட்டே இருக்கேன். சரி. வந்து நான் முடிச்சிடலாம். சரி, உடனே வா. நான் இப்போ வரேன். என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? பார்க்கணும்னு சொல்ல, அவசரமா பேசணும்னு சொன்னேன். விசாரிச்சிட்டேன், எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல சார். அப்படியா? அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. இல்லை, மும்பை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாரு? நானும் இந்த ஊரை தான் கேட்டேன். அப்போ இந்த ஊர்ல யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த ஊர்லயே பார்த்திருக்கேனே. டாக்ஸி. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா. நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. என் குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சல. நீ பணத்தை கொடுத்தவங்கிட்ட நானும் பணத்தை கொடுத்து அழிக்க வச்ச பாத்தியா? ஹலோ ஹலோ, கோவமா? எனக்கு எது கோவம்? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுமே. தனியா பேசுங்க. போலாம். ஹலோ, ஏதாவது சொதப்பிட்டேனா? போலாம் போலாம் போலாம். ஓகே. வீராசாமி, அந்த குடும்பத்தை எங்க ஊர்ல அடிக்கடி கலவரம் நடக்குது. கோயிலை திறக்காததுனால தான் பல கெட்டது நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்க சக்தியை கேள்விப்பட்டிருக்கேன், அதான் இங்க வந்தேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். கோயிலை திறக்க முடியுமா? முடியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நடக்க. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நான் நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப நான் நினைச்ச மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நீ நினைச்சதை விட நல்லா நடக்கும்னு சொல்லிருப்பாங்க. கரெக்ட்ல அப்படிதான் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போதான் ஆரம்பிக்கிற மாதிரி இது. நீங்களும் எங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் எதுக்கு வரணும்? வந்து கும்பாபிஷேகம் பாருங்க. என்ன வர சொன்னது கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தானே? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, சிக்னல் போட்டாங்களான்னு பார்த்தேன். போட்டுருவாங்க இப்போ. ஆக்சுவலி இது என்னுடைய பிரசன்டேஷன்ஸ். இது மும்பை அல்வா. ஓகே, இது என்னுடைய கம்பெனி ஸ்பெஷல் ஊட்டா. போகும்போது சாப்பிட்றதுக்கு உப்மா. அவங்க கேட்டா கொடுங்க. இது என்னுடைய ஞாபகார்த்தம்.
எங்க இருக்கோ சொதப்பட்டியடா मुझे अब बहुत अच्छे लग रहे हैं என்ன சொல்றீங்க उन्हें எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு